ஹலோ மக்களே, நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஆம்பிலோக்கா 5 தான் பயப்படணும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஜாம்பிங்கு, ஓகேங்களா? அதாவது நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான கன்ஸு இதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுதான் நான் இப்போதைக்கு பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கிட்டோம். அண்ட் பார்த்திங்கன்னா இது லெவல் 1 தான், ஓகேங்களா? லெவல் 2 லெவல் 3ன்னு பார்த்திங்கன்னா இன்னும் போயிட்டே இருக்கும். அண்ட் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, கம் ஆன். ஓகே மக்களே, நம்ம மேட்ச்க்குள்ளே வந்தாச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு கையில் கோடாலி தான் இருக்குது, ஓகேங்களா? எடுத்தோடனே நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஆளை அடிச்சிருக்கு முன்னாடி நம்ம டேரெக்டாக பார்த்திங்கன்னா ரூம்குள்ளே போயிடலாம். ஏன்னா தேவையில்லாத வேலை இதுக்கு நம்ம செய்யணும், ஓகேங்களா? அண்ட் பார்த்திங்கன்னா நான் கன்று கூட புதுசு எடுத்துட்டேன். கொஞ்சம் ப்ளே பண்ணி கொஞ்சம் லெவலும் நான் வந்துட்டேன், ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் விஷயம் போன பார்ட்டுக்கு இந்த பார்ட்டுக்கும் கொஞ்சம் லைட்டாக சேஞ்சஸ் இருக்கும் தவிர்த்து மற்றபடி பெருசான ஒன்றும் இருக்காது, ஓகேங்களா? அண்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெளியும் வந்தாச்சு. அண்ட் நாம் பார்த்திங்க அப்படின்னா எனிமையை அடிச்சுக்கிட்டு தாறுமாற அந்த ரவுண்டை முடிக்க போகலாம், ஓகேங்களா? அண்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு நல்லா தான் அடிக்கிறான், சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது, ஓகேங்களா? ஆனால் நம்மள அவளுக்கு வரமாட்டான். என் லைஃப்பும் பார்த்திங்கன்னா ஒரு லைஃப் தான் இருக்குது, ஓகேங்களா? அண்ட் பார்த்திங்க அப்படின்னா போல் மேலே தட்டி தட்டி தடுக்கிறது என்ன தம்பி இப்படி தடுக்கிறேன்னு பார்த்தா ஒரே அடி பாருங்க, 2 பேர்த்து ஓகே பாய்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி போயிட்டா, ஓகேங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி 3வது வாட்டி அடிச்சாச்சு. திருப்பி உட்காந்தே போகலாம், ஓகேங்களா? எதுக்கு தேவை? ஆடாப்பா நீயே புட்டுக்கிட்டியாடா, இதுக்கு ஃபஸ்ட்டே புட்டுருந்தா பரவாயில்ல. கன்று யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? இந்த கன்று பார்த்திங்கன்னா ரொம்ப பவராக இருக்குது. அவங்களும் எடுத்துகிட்டு வரனால தான் நான் கன் யூஸ் பண்ணுறேன். இல்லைனா நான் மேக்ஸிமம் டைம் கன்னையே நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஓகேங்களா? அண்ட் நம்ம தம்பியை பார்த்திங்கன்னா வெளியே நிப்பாட்டிட்டு நம்ம டைரெக்டாக பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டோம். ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்ணாடி உடச்சாச்சு. இங்கே ஏதாச்சும் நல்ல உள்ளங்கள் இருக்காங்கன்னு பார்த்துட்டு முடிஞ்சால் நம்மளால் காப்பாற்றிட்டு போகலாம், ஓகேங்களா? இங்கே பார்த்திங்க அப்படின்னா நல்ல உள்ளங்கள் இல்லை. அதனால் நம்ம வேறு ரூம்பை தேடி போகலாம், ஓகேங்களா? இந்த ஜாம்பி பைப்பில் அவ்வளோ டஃப்பாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருப்பாங்க. பாருங்கள் இவ்வளோ தாண்டி பாருங்கள். இவங்களாம் வந்தால் ரொம்ப கஷ்டம், ஓகேங்களா? ஏன்னா இவங்க கொஞ்சம் பெருசாக இருக்காங்க. இவங்களுக்கு கொஞ்சம் லைஃப்பும் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துலையும் நல்ல உள்ளங்கள் கிடையாது. எப்படி பார்த்தாலும் ஒரு மேட்ச்சில் ஒரு உள்ளந்தான் இருப்பாங்க. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம தம்பியை பார்த்திங்கன்னா கீழே அனுப்பி விட்டாச்சு, ஓகேங்களா? நான் ஒத்தாள் ஆடுறோம். நாங்கள் பாரு எப்படி தூங்கிட்டு படுக்கிறான் பாருங்கள். ஓகே, வேணால் கொண்டுட்டு அப்படியே பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேலேக்கு போய் அப்படியே இறங்கிட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம், ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு முன்னாடி ரூமே வந்துடுச்சு. ஏன்னா இந்த சின்ன பிள்ளைங்களே அடிச்சுட்டு நம்ம உள்ளே போகலாம். வாழை அண்டு வந்துட்டான் பாருங்கள். எப்படிலாம் உள்ளே போனேன், கண்ணாடிக்குள்ளே போனேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா கன்று வச்சுருக்கான், மருந்துக்கு போட விட்ருங்களே. ஓகே, மருந்து தம்பிக்கு போட்டு விட்டாச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கன்று இருக்கிற ஆளைத்தான் நம்ம குறி வச்சு தாக்கணும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக அவனை அடிக்க முடியும், ஓகேங்களா? இங்கே பார்த்திங்க அப்படின்னா நல்ல உள்ளங்கள் இருக்காங்க, ஓகேங்களா? இந்த நல்ல உள்ளங்களை காப்பாற்றிட்டு அப்படியே போகலாம். அப்படியே பார்த்திங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக பார்த்திங்கன்னா உங்களை கொண்டுட்டு நல்ல உள்ளத்தை எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா மீசெல்லாம் வச்சுருக்காப்புல வெறித்தனமாக ஆளாக இருப்பான்ட்டுக்கு ஜெயிலில் போட்டு வச்சுருக்காங்க, ஓகேங்களா? ஏன்னா இந்த ரூம்குள்ளேயும் போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம தம்பியை, அதாவது நல்ல உள்ளத்தை அப்படியே நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அப்படியே நம்ம மேட்ச் முடிக்கிற மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம், ஓகேங்களா? ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்தையும் வந்தாச்சு. க்ரோஸ் எல்லாத்தையும் முடிச்சாச்சு, ஓகேங்களா? இந்த ரூமில் யாருமே இல்லாதனால வெளியே வந்துட்டோம், ஓகேங்களா? அண்ட் இங்கே வந்தால் பார்த்திங்கன்னா அவனை சேஃப்டியாக இடத்துல விட்டுட்டு நம்மளோட வேலை பார்த்து போகலாம், ஓகேங்களா? எங்கள் வண்டி வந்துச்சு பார்த்திங்க, தூக்கிட்டு போயிடுச்சு. அப்படியே பார்த்திங்க அப்படின்னா நம்ம உள்ளே வந்தாச்சு, ஓகேங்களா? உள்ளே வந்து இவங்களாம் தாறுமாறு தக்காளி சோழன் பண்ணலான்னு பார்த்தா நம்மளே திருப்பி அடிச்சுட்டாங்க. அண்ட் திருப்பி எழுந்து போய் அடிக்கிறதுக்குள்ளே வந்துட்டான் பாருங்க, எப்படி மண்ணையை வச்சுக்கிட்டு, ஓகேங்களா? ஏன் இந்த ரூமில் யாருமே இல்லை. நம்ம டேரெக்டாக பார்த்திங்கன்னா வெளியே வந்துடலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா அப்படின்னா குதித்து நம்ம அடுத்த இடத்துக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கும்போது முன்னாடியே வந்துட்டோம், ஓகேங்களா? ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா அங்கே ட்ரேஸ் இருக்குது, குதிச்சு தான் போடணுமா? ஓகே, இவனை அடித்து போட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அடித்து போடலாம். ஃபஸ்ட்டு இந்த கன்று கையில் வச்சுருக்கவனை
ஃபஸ்ட் அடித்து போடணும், இல்லைன்னா அப்படின்னா நம்மளோட கதை முடிஞ்சிடும். அதுக்கு முன்னாடியே கதையை முடிச்சிட்டாங்க ஓகேங்களா. நம்ம தம்பி அப்படியே பார்த்திங்க அப்படின்னா ஹெல்ப் விட்டுட்டு இவனை பார்த்திங்க அப்படின்னா கொண்டுட்டு நம்ம டேரெக்டாக போகலாம். ஏன்னா அப்போ தான் ப்ளே பண்ண முடியும் கொஞ்சம் ஈஸியாக ஓகேங்களா. அடிச்சுட்டு டேரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மேட்ச் விட்டு போயிடலாம். ஆனால் நம்ம தம்பி என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள். ஏறல தெரியலையா தம்பிக்கு. ஐயாப்பா என்னால் ஏறி வாழேன்னு பார்த்தா நம்மளால் ஈஸியாக ஏற முடியும். ஏன்னு தெரில, இவனால் குதிச்சு பார்க்குறான். என்ன விஷயம் தெரில, அடிக்க அங்கேருந்து பாருங்கள் அடிக்க வேறு செய்யலாம். என்னத்தை சொல்கிறது, ஏறல மண்டை என்ன பார்த்தீங்க அப்படின்னா கடைசி அந்த பெட்டியோட சுட்டு வெளியே வாடகைன்னு சொல்லிவிட்டு, ஏன்னா லைஃப் வேறு இல்லையா, எப்படி இருந்தாலும் சாக போகிறேன், சரி வாப்பான்னு சொல்லிவிட்டு இழுத்துட்டு கூட்டிகிட்டு போகிறோம் ஓகேங்களா. அண்ட் கூட்டிகிட்டு போகும்போது இவ்வளோ பெட்டிஸ் அண்ட் இவ்வளோ பிரச்சனைகளும் இருக்குது. தாண்டி போனால் செக் பாயிண்டே வந்துருச்சு. இதுக்கு அவனுக்கு காப்பாற்றமே வந்திருக்கலாம் மாட்டுக்கு. எப்படி இருந்தாலும் ஸ்டீவ் ஸ்டார் தான் கிடச்சிருக்கோம் ஓகேங்களா. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கிளியராக டஃப் மோடான ஜாம்பி மோடுக்கு போகலாம் ஓகேங்களா. அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்டோட 2வது ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா நம்ம அன்லாக் பண்ணியாச்சு. அதாவது 40,000 கேட்டாங்க, காயின்ஸ்னால அப்பயே பண்ணிட்டோம் ஓகேங்களா. நமக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம டைரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா மேட்ச்சுக்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா. அண்ட் மேட்ச் மேக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா. அண்ட் நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்னால கொஞ்சம் டைமாகவும் அதனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு. A few moments later. அப்படி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் எனிமீஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பயிலும் கீழே இறங்கி போய் தரமாக அடிச்சுட்டு இருக்காங்க ஓகேங்களா. அது நம்மளோட 40,000 கொடுத்து இறக்குனா தம்பி பார்த்திங்க அப்படின்னா கல்லை தூக்கி அடிக்கிறான். என்னத்தை சொல்கிறது மக்களே, கல்லை தூக்கி மூஞ்சிலே போடுவானாட்டுக்கு கல்லை தூக்கி அடிக்கிறான். நம்ம கன் யூஸ் பண்ணுறதுனால சரியாக தெரிய மாட்டேங்குது ஓகேங்களா. ஏன்னு பார்த்திங்கன்னா அடித்து தரமாக போட்டிருக்கோம். யாருக்கும் ஒரு மருத்துவ உதவி தேவைப்பட்டது, கொடுத்துட்டோம் ஓகேங்களா. திருப்பி பாருங்கள் எவ்வளோ கொச்ச திருப்பியும் மருத்துவ உதவி தேவைப்படுது ஓகேங்களா. திருப்பியும் கொடுத்தாச்சு. நம்மளோட நண்பன் பார்த்திங்க அப்படின்னா இறந்து விட்டான் மக்களே. மருத்துவ நேரம் கொடுக்காத ஒரே ஒரு காரணத்தினால் நான் இறந்து விட்டான் ஓகேங்களா. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இறங்கி போய் அடிக்கலான்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பெருசாக கிட்ட வர மாட்டேங்கிறாங்க. எது ஏன்னா நம்மளோட 2 நண்பர்களும் பார்த்திங்கன்னா அப்படின்னா நல்லா டஃப் கொடுத்துட்டு இருந்தாங்க ஓகேங்களா. அதனால் என் பக்கத்தில் யாரும் வரல ஓகேங்களா. அதேமாரி அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இவ்வளோ 2 டேஸாக ஏன் வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சேனலில் இதுக்கு ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்திங்கன்னா நான் ஒரு மியூசிக் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கு பார்த்திங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருந்த டைமிஸ் தான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஓகேங்களா. 3 நிமிஷத்துல இருந்து பார்த்திங்க அப்படின்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடுச்சு. அண்ட் அது பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணனால, அதாவது நாம் பேசுகிறது கேட்காது ஓகேங்களா. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போதைக்கு மேட்ச்க்குள்ளே போகலாம். அதாவது மக்களே நம்ம பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டோம். கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அவங்கள அடிக்கலான்னு பார்த்தா நம்மளை தர மாதிரி அடிச்சிட்டாங்க ஓகேங்களா. என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளை தம்பி பார்த்திங்கன்னா கொஞ்சம் போராடுறாப்புல, ஆனால் பெருசாக சொல்கிறவளுக்காக ஒன்றும் இல்லை. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா தம்பிக்கு பார்த்திங்கன்னா ஹெல்த்து கொடுப்போம் ஓகேங்களா. ஹெல்த்து கொடுத்தா பார்த்திங்கன்னா திருப்பி தம்பி வந்துடும், கொஞ்ச நாச்சும் ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் அப்போ தான் நம்மளை போடக்கூடிய வீடியோஸ் உடனே உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நம்ம தம்பி இருக்கிற வச்சுன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளை காப்பாற்றுவான் ஓகேங்களா. ஆனால் தம்பி போனால் பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப் ஆயிரும். ஏன்னா நம்ம ஒத்தாள் பார்த்திங்க அப்படின்னா அந்த எல்லாத்தையும் சமாளிக்கிற மாதிரி வந்துடும் ஓகேங்களா. ஏன்னு பார்த்திங்கன்னா துப்பாக்கியெல்லாம் எடுத்துகிட்டு வரவங்க எதுக்குன்னு வராங்கன்னு தெரியாது, ஆனால் ஒரே அடியில் நம்மளை போட்டுருவாங்க ஓகேங்களா. அதாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம எனிமையை அடித்து துவைக்கலான்னு பார்த்தா நம்மளை அடித்து துவைச்சிட்டே இருக்காங்க ஓகேங்களா. இந்த கன் எடுத்துகிட்டு வந்தால் நம்மளால் அடிக்கவே முடியாது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா சுட்டு தாக்கிட்டு போயிட்டே இருந்தான் ஓகேங்களா. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாட்டா பை பை.